ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுறேன். நம்ம இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெட்டி போட்டுக்கங்க. ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாரி சேர்த்துக்கங்க. 6 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மையா அரைச்சிக்கங்க. அரைச்சு அந்த பேஸ்ட்ட வந்து தனியா எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேன ஹீட் பண்ணிக்கங்க. பேன்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. தாராளமா எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 4 வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அத நல்லா சின்ன பொடி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். அத சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது வந்து சீக்கிரம் வதங்குறதுக்காக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு இப்பயே சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு வந்து இதிலேயே சேர்த்துருங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். 1 தக்காளி அரைச்சிருக்கேன். 4 வெங்காயத்துக்கு 1 தக்காளி இந்த ரேஞ்சில வந்து அரைச்சிங்க. ஓரளவு வெந்தா போதும். ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா அது வந்து அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பேஸ்ட்டு, அத சேர்க்கணும். அந்த பேஸ்ட்ட வந்து சேர்த்துக்குங்க. அந்த பேஸ்ட்ட சேர்த்து அதோட பச்சை வாசனை போற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ் ஆகும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து டர்மரிக் ஓகேவா? இந்த அளவுல வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். அது வரையும் வெயிட் பண்ணுங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாரி செய்யுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் சேர்த்துக்கங்க. வாட்டர் சேர்த்துக்கிட்டு அத கொதிக்க விடுங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தான் வாட்டர் சேர்க்கணும். வாட்டர் சேர்த்து ஒரு 4 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கணும். அப்போ வந்து அதில உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து ஒரு கன்சிஸ்டன்சில தெரியும். நல்லா எண்ணெய் பிரியுது பார்த்தீங்களா? இப்பயே உங்களுக்கு வீடியோல தெரியும். இப்ப தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து 3 முட்டைய வந்து தனியா குக்கர்ல வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த 3 முட்டைக்குள்ள அளவு தான் இது. அத மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அத வந்து 2ஆ கட் பண்ணி இதில சேர்த்துக்குங்க. முட்டைய ரொம்ப திருப்பிடாதீங்க. ஏன்னா அதில உள்ள மஞ்சக்கரு வந்து கிரேவில இதாயிடும். அதனால இப்படியே போட்டு மேல வந்து அந்த மசாலாவ வந்து மேலேருந்து எடுத்து எடுத்து விடுங்க கரண்டியால. அப்போ வந்து அதில வந்து டிப் ஆயிடும் மசாலா, அந்த முட்டையில. நான் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா டிப் பண்ணி இந்த அளவுக்கு விட்டுருக்கேன் பாருங்க. இதான் கன்சிஸ்டன்சி. இந்த அளவுக்கு நல்லா விட்டுருங்க. அப்போ வந்து அந்த மசாலா வந்து முட்டை நல்லா இழுத்துக்கும். அதனால எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு இது மாரி செஞ்சு விட்டுக்கிட்டே இருங்க. அப்ப அந்த மசாலா வந்து முட்டையில நல்லா ஏத்துக்கும். அப்பதான் நல்லா நமக்கு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியா இருக்கும். மசாலாவோட இது வந்து அந்த முட்டையில ஏறியிருக்கும். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வச்சிருந்து, நல்லா வந்து அந்த கிரேவி நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்துட்டு, உங்களுக்கு தண்ணியா வேணா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. எனக்கு திக்கா தேவைங்கிறதுனால நான் திக்கா வச்சிருக்கேன். செம சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இதோட சப்பாத்தி நீங்க தோசைக்கு சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பரா இருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் செஞ்சேன். தோசைக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. நம்ம சேனல மொத மொத பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.